ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பானகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அதை 5 நிமிஷம் அப்படியே வைக்க போறேன். அந்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். நான் ஒரு டம்ளருக்கு வெல்லம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்க வெல்லத்தை நம்ம ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கணும். இப்போ அதில் எலுமிச்சம்பழம் சாறு விட போறேன். சின்ன பழமா இருந்தால் அரை பழம் விடலாம். பெரிய பழமா இருந்தா 1/4 பழம், அதாவது ஒரு மூடியில பாதிய ஸ்வீஸ் பண்ணா போதும். எலுமிச்சை விதைகளை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ள கலந்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட சுக்குப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் 2 நான் கையிலேயே பிச்சு போடுறேன். இந்த விதைகளை மறக்காம அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. விதைகளை தான் நல்ல மனம் இருக்கும். இல்லை உங்க ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் இருக்கிற டம்ளர்லாம் மாற்றிக்க போகிறோம். வெயில் காலங்கள்ல நம்ம பாரம்பரியமான பானகத்தை குடிச்சா உடலுக்கு குளிர்ச்சி மற்றும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நம்ம பாரம்பரியமான சுவையான பானகம் தயார். நீங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க.